குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம். ஸ்வீட் ரவா இலையடா. இது செய்யறதுக்காக 150 கிராம் அளவில் வெல்லம் எடுத்திருக்கு. இப்ப இந்த வெல்லம் சின்ன பீசஸா உடைச்சு 1/4 கப் தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வெல்லத்துல ஏதாச்சும் டஸ்ட், ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்தா ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் நல்லா ஹாட்டா இருக்கும் போதே வடிகட்டிடுங்க. இல்லைன்னா இது ரொம்ப சீக்கிரம் திக் ஆயிடும். இப்போ ஒரு உருளையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி 1/4 கப் கோகனட் பீசஸா கட் பண்ணதே போட்டு நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 1 கப் ரவா போட்டு 4 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச வெல்லம் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரவாயில எல்லா இடத்துலயுமே கலந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல இனிப்பான 3 பழம் எடுத்து வச்சிருக்கு. இது 200 கிராம் அளவில் இருக்கு. நான் இப்ப பூவம்பழம் தான் எடுத்திருக்கு. நீங்க எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பழம் சின்ன பீசஸா கட் பண்ணி உடைச்சு சேர்த்திக்கலாம். இப்போ 1/2 கப் ஃப்ரெஷ்ஷா துருவின கோகனட் போடலாம். 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சூடாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த பனானா லீஃப் சின்னதா கட் பண்ணி இந்த ரவா மிக்ஸ்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி இலையே 2 பக்கமும் அடிச்சிடலாம். எனக்கு 7 இலையடா வந்திருக்கு. உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா சின்ன கொழுக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த அடை ஒரு இட்லி ஸ்டீமர்ல 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரவா அடை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம KFC சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.